வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2019 கேட்கப்பட்ட சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இங்கிலீஷ் செக்ஷனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கான சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லா கொஷனுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 30 கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட்டில் அரௌண்ட் ஒரு 40 கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வீடியோ லிங்க் வந்து டாப் ரைட் கார்னரில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் இதெல்லாமே வந்து செப்பரேட் வீடியோவாக 2019 கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுமே சிங்கிள் வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம். அங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 31st கொஷின். இந்த கொஷின் வந்து 7th ஆகஸ்ட் 2019 ஷிஃப்ட் 1 கேட்கப்பட்டது. ஸோ ஒவ்வொரு கொஷினுமே வந்து எந்த ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல நான் போஸ்ட் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 31st question, we must start now unless it will be too late or but until no improvement. So sentence improvement பொறுத்த வரைக்கும் நாம 3 ஆப்ஷன் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் ஆப்ஷன் எப்பயுமே no improvement தான் இருக்கும். and then ஒரு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது டென்சஸ். ஸோ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும் இல்லை எரர் கொஷின் ஆகட்டும் எதாக இருந்தாலுமே முதல்ல டென்சஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். and then subject verb agreement, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் கரெக்டா இருக்கா. அடுத்ததா அந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணும். 4th ப்ரிப்போசிஷன் எரர். ஸோ இது மோஸ்ட் காமன் ஒன். எரர் கொஷின் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும் எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிப்போசிஷன் எரர் அப்படிங்கிறது ரொம்ப காமனான கொஷினாக தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ரிப்பீட்டடாக பார்த்தோம்னா இந்த ப்ரிப்போசிஷன் எரர் கொஷினாக தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் தென் கண்டிஷன். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கண்டிஷன். நம்ம சீக்கிரமாக கிளம்புனாதான் அந்த இடத்துக்கு நம்ம லேட்டாக போகாமல் இருக்க முடியும், லேட்டாக போகிறத தவிர்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அன்லஸ் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். we must start now unless it will be too late. ஸோ கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அன்லஸ் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஒருவேளை ஆப்ஷன் வச்சு பார்க்கலாம். ஆப்ஷனில் ஆர் போட்டால் இந்த இடம் எனக்கு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக வருமா? ஆர் அப்படிங்கிறது அதர்வைஸ், எல்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் நான் ஆர் அதர்வைஸ் எல்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். இது அல்லனா இன்னொன்று அப்படிங்கிற இடத்துல. பட் அப்படிங்கிறது இதில் வராது. அன்டிலும் கிடையாது. நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் எனக்கான கரெக்டான ஆப்ஷன். ஸோ அன்லஸ் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டான கண்டிஷனாக இருக்குது. ஐ வில் ரைட் டு யூ when I will reach New Delhi. I will be reaching, I reach, I am reached, no improvement. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சரில் நடக்க போகிறதா பேசுகிறாங்க. ஸோ நான் டெல்லி ரீச் பண்ண உடனே உனக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன், ஐ வில் ரைட் யூ. ஓகேங்களா. அப்போ அவன் டெல்லி ரீச் பண்ணுறான் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். பட் அது நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியாது. பார்த்தோம்னா நான் ஊருக்கு வந்தால் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். நான் ஊருக்கு எப்போ போவேன் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் ஐ வில் ரீச்க்கு பதிலாக ஐ ரீச். ஐ வில் ரைட் டு யூ வென் ஐ ரீச் நியூ டெல்லி. ஸோ நான் நியூ டெல்லிக்கு ரீச் ஆன உடனே நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃபியூச்சரில் இல்லாமல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வேணும். ஏன்னா வென் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்திருக்கு. ஓகேங்களா. இதனால நான் வச்சுக்கோங்க, வென் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா முன்னாடி ஃபியூச்சர் இருந்துச்சுன்னா அண்ட் வென்னுக்கு அடுத்து வரக்கூடியது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக தான் இருக்கும். My car broke off on my way to home. Down, out, on, no improvement. ஸோ கார் வந்து broke off. broke offனா கார் நின்று போச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? பிரேக் டவுன் சொல்லுவோமா? இப்போ ஏதாவது ஒரு வண்டி சடனாக போயிட்டு ட்ராவலில் இருக்குது, டக்குன்னு நின்று போகுது அப்படின்னா பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாஸ்ட், அதனால broke down. இதுதான் என்னோட கரெக்டான ஃப்ரேஸாக இருக்கும். ஸோ த broke down அப்படிங்கிறது எனக்கு கரெக்டானது. ஆஃப்க்கு பதிலாக டவுன். The inflation rate
rised up 8% last month. Rose to, rise up, no improvement. First condition tense form நம்ம பார்க்கலாம். tense பார்த்தோம்னா last month அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து past tense மென்ஷன் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். past tenseனா எனக்கு வேர்பும் வந்து பாஸ்டா தான் இருக்கணும். அப்போ raised up அப்படிங்கிறது ரைஸ் அப்படிங்கிற வார்த்தை. ஓகேங்களா? இதோட பாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஸ். ரைஸ்டு கிடையாது, ரோஸ். அப்ப என்னோட இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது லாஸ்ட் மந்த்தை காட்டிலும் 8% அதிகமாயிருக்கு. ஸோ ரைஸ் அப் பலா ரோஸ் டு, ஓகேங்களா, ரோஸ் டு 8% லாஸ்ட் மந்த். ஸோ அது உயருது, அதோட லெவல் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரைஸ் அப் பலா ரோஸ் டூ அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக இருக்கும். டூ அப்படிங்கிற ப்ரொபோஷன் யூஸ் பண்ணால் எனக்கு சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும். A study suggests that women is good at handling emotions than men. Women are best, women are better, women is better, no improvement. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா மென்னையும் விமனையும் கம்பேர் பண்ணுறாங்க. மென்னையும் விமனையும், இங்கேயும் ப்ளூரல் இங்கேயும் ப்ளூரல் தான். பட் இங்கே எனக்கு சிங்குலரில் கொடுத்துருக்காங்க. அப்போ விமன்னு வருங்களா? ஸோ விமன் அப்படின்னு வந்துச்சுன்னா இது ப்ளூரல் ஃபார்ம். அப்போ ஈஸுக்கு பதிலாக ஆர் வரும். அண்ட் தென் யாரை கம்பேர் பண்ணுறாங்க? ரெண்டு பர்சனாலிட்டிஸை கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு குட் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி டிகிரிக்கு மாற்றணும்னா பெட்டர் அப்படின்னு வரும். அப்போ விமன் ஆர் பெட்டர் அட் ஹேண்ட்லிங் எமோஷன் தென் மென். கிளியர்? MS Dhoni has no immediate plans to retire. Plans retiring, plan to retirement, planning for retire, no improvement. ஸோ இப்போதைக்கு MS தோனிக்கு இந்த மாதிரி பிளான் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். MS Dhoni has no immediate plans to retire. அப்போ இந்த plans to retire அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தான் இருக்குது சென்டென்ஸ் வைஸ் பார்த்தோம்னா. ஸோ அப்போ நோ இம்ப்ரூவ்மெண்ட். Until you remain calm, you cannot concentrate. ஸோ நீ அமைதியாக இருக்க வரைக்கும் உன்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. If you remain, unless you remain, unless you remains, no improvement. ஸோ until you remains அப்படிங்கிறது எனக்கு remains அப்படிங்கிறது remain, ஓகேங்களா? until you remain calm. ஸோ இங்கே until நான் பயன்படுத்த முடியுமா? until அப்படிங்கிறது until ஸோ until அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், இது நீ செஞ்சினா நான் இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற கணக்கில் தான் வரும். ஸோ அப்போ until you remains calmக்கு பதிலாக unless you remain calm, unless you remain calm you cannot concentrate அப்படிங்கிறது எனக்கு கரெக்டான சென்டென்ஸாக இருக்கும். அடுத்து, the city have not received much rains for a week now. Has not received, have not received, has not received, no improvement. ஸோ இந்த சிட்டிக்கு போதுமான அளவு மழை வந்து வரல அப்படிங்கிறது தான். அண்ட் இங்கே பார்த்தோம்னா வீக் நவ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த கடந்த ஒரு வாரமா போதுமான அளவு மழை வரல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ கடந்த ஒரு வாரம் அப்படிங்கிற மீனிங் வரும்போது எனக்கு பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ நான் ஹாவ் யூஸ் பண்ணலாமா, ஹேஸ் யூஸ் பண்ணலாமா? ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் பாஸ்ட்ல இருந்து 1 வீக்கா, ஓகேங்களா, பாஸ்ட் 1 வீக்ல இருந்து இப்போ வரைக்கும் அப்படிங்கிற மீனிங். அப்போ ஹேஸ் நாட் பாஸ்ட்னு வரும்போது ரிசீவுக்கு பதிலாக ரிசீவ்டு. has not received much rains for a week now. Has not received much rains for a week now. MS Dhoni has no immediate rammed into a car on the highway. So rammed into
இது வந்து ஒரு ஃப்ரேஸ்ங்க. இதுக்கு மீனிங் பார்த்தோம்னா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு, டு ஹிட் சம்திங். கார்ல போயிட்டு இருக்க சடனா இடிச்சிட்டு போறது அப்படிங்கிற மீனிங். ஸோ rammed into அப்படிங்கிற ஃப்ரேஸ் எனக்கு கரெக்டா இருக்கு. ram into தான் வரும். அப்ப no improvement. Passengers were asked to identify their suitcase before they were loaded on the plane. They loaded on, it was loaded on, they were loaded over, no improvement. So planeல லக்கேஜ்லாம் வந்து எடுத்து போடுறதுக்கு முன்னாடி பேசஞ்சர்ஸ் அவங்கவுங்க சூட்கேஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த லோடட் ஆன் ப்ரிப்போஷன் எரர் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லோடட் ஆன் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஒரு பிளேனில் ஒரு ரூம்லேயே ஆகட்டும், ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டஃப் பண்ணுறோம், ஒரு பொருளை கொண்டு போய் வைக்கிறோம், அந்த இடத்துல லோட் ஆன் அப்படிங்கிறது எனக்கான ப்ரிப்போஷன் எரர் கிடையாது. அண்ட் தென் they were அப்படிங்க நீங்க மென்ஷன் பண்றது வந்து சூட் கேசஸ். ஸோ நம்பர் ஆஃப் சூட் கேசஸ் இருக்கும், சிங்குலர் கிடையாது, அதனால ப்ளூரல். ஸோ வேர் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டா இருக்கு, அண்ட் தேவும் கரெக்டா இருக்கு. ஸோ they were loaded on அப்படிங்கிறது எனக்கு no improvement. Vocational training should not be seen as less important than an academic education. Than an academic education, than a academic education, no improvement. Vocational training, academic education ரெண்டுமே கம்பேர் பண்றாங்க. vocational training அப்படிங்கறத நாம academic training விட ரொம்ப கம்மியானது, less important அப்படின்னு நினைக்க கூடாது அப்படிங்கறாங்க. ஸோ இங்க கம்பேர் பண்றதுனால than அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப கரெக்ட். இந்த then அப்படிங்கிறது எனக்கு வராது, அப்ப இந்த ஆப்ஷன் எனக்கு கிடையாது. ஸோ than an academic education. ஸோ education இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கா? இல்லை. educate அப்படிங்கிற இதுதான் இந்த இடத்துல வருது, ஸோ இதுவும் கிடையாது. அண்ட் தென் than a academic education, அகாடமிக்னு வரும்போது an அப்படிங்கிற ஆர்டிகல் தான் வரணும். ஸோ அதனால இந்த ஆப்ஷனும் இல்லை, no improvement. ஸோ less important than an academic education எனக்கு கரெக்டாக தான் இருக்கு. This training has intended to give people the skills they needed for a particular job. Have intended to, is intended to, is intent towards, no improvement. ஸோ இப்போ கொடுத்துட்டு இருக்க ட்ரைனிங் ஆனது பீப்புள்ஸ்க்கு அவங்களோட ஸ்கில்லை வளர்த்து ஒரு பர்டிகுலர் ஜாப்ல பிளேஸ் பண்ண வைக்கிறதுக்காக, இல்லை அந்த பர்டிகுலர் ஜாப்காக அந்த ஸ்கில்லுக்கான ஒரு ட்ரைனிங் நாம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரைனிங் பாஸ்ட்ல நடக்குதா? கிடையாது. இப்ப அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிற பிரசண்டா ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹாஸ்க்கு பதிலா பிரசன்ட் டென்ஸ் ஆன is தான் வரும். This training is intended to give people the skills they need for a particular job. Is intended to எனக்கான கரெக்டான ஃபார்ம். They won't commit themselves until they see which way the wind is blowing. Themselves until, their till, them until, no improvement. ஸோ வெளியே வந்து பயங்கரமான காற்று வீசிட்டு இருக்குங்க. வெளியே போகிறதாங்கிற முடிவு வந்து நம்ம காற்று வீசுறதை பொறுத்து தான் முடிவு பண்ணும், அந்த மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் themselves, ஸோ தே அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, இது ப்ளூரல். ஸோ அப்போ இங்கே வரும்போது இங்கேயும் ப்ளூரல் themselves அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்கு. அண்ட் கண்டிஷன் பார்த்தோம்னா விண்ட் ப்ளோயிங்கை பொறுத்து அதை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போ ஒரு விஷயம் நடக்கிறத வச்சு தான் இன்னொரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத ஒரு முடிவு. அப்போ until அப்படிங்கிறதும் எனக்கு கரெக்டாக இருக்கு. அப்போ themselves until அப்படிங்கிற no improvement. They won't commit themselves until they see which way the wind is blowing. The government is set strict limits on public spending this year. Has set, had been set, have set, no improvement. So government வந்து public spendingக்காக இந்த வருஷத்துல இருந்து நிறைய லிமிட்ஸ் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது.
அப்போ லிமிட்ஸ் கொண்டு வந்தது பாஸ்டில் தான் நடந்திருக்கும். இங்கே எனக்கு ஈஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது ப்ரெசன்ட் கிடையாது. ஸோ அதனால் நான் பாஸ்டில் மாற்றணும். ஓகேங்களா? அப்போ கவர்மெண்ட் அப்படிங்கிறத நான் ஹேஸ் போடணுமா ஹேட் போடணுமா அப்படிங்கிறது தான். இந்த தேர்ட் ஆப்ஷன் விட்டுருங்க, ஹேவ் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அது கிடையாது, இதுவும் வந்து ப்ரெசன்ட். நம்ம பாஸ்ட் இருக்குது, அது மட்டும் பார்க்கலாம். ஸோ அப்போ ஹேஸ் பீன் அப்படிங்கிறது போட்டுனே இருக்காங்களா? கிடையாது. ஹேஸ் செட் strict limits on public spending this year. So has set அப்படிங்கிறது எனக்கான கரெக்டான ஃபார்ம். The new product will be arrive on supermarket shelf every next year. Will arriving on, will arrive on, will arrived on, no improvement. So arrive on அப்படின்னு இருக்கு. arrive on அப்படிங்கிறது எனக்கு ப்ரிப்போஷன் எரர் கிடையாது. எல்லா இடத்துலையுமே arriving on, arrive on, arrived on தான் இருக்கு. ஸோ அந்த ப்ரிப்போஷன் எரர் இல்லை. இப்போ டென்ஸில் தான் நான் பார்க்கணும். ஸோ டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நியூ ப்ராடக்ட்லாம் வந்து அடுத்த வருஷம் எவ்ரி நெக்ஸ்ட் இயர். அப்போ ஃபியூச்சரை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ ஃபியூச்சர் வில் பி வருமா வில் வருமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஸோ வில் பி அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடக்கிறத சொல்கிறது. அப்போ ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சராக இருக்கணும்னா எனக்கு will arrive on supermarket shelves every next year. So simple future தான் நம்ம இங்க பயன்படுத்துறோம். அதனால will arrive on is enough. The new traffic signals is not clear visible from a distance. Or not clearly, or not clear, is not clearly, no improvement. New traffic signals is not clear visible from a distance. இங்க clear அப்படிங்கிறது எனக்கு ஒரு adverb. adverb அப்படின்னு வரும்போது நான் clearனு யூஸ் பண்ணதை விட clearly அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக இருக்கும். and then இந்த traffic signals yes கொடுத்துருக்காங்க. அப்போ இது plural. அப்போ எனக்கு is வர்றதுக்கு பதிலாக or not clearly visible from a distance. New traffic signals are not clearly visible from a distance. Shakiba is the smallest of two girls. இங்கே ஒரு comparative sentence. comparative degree யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 டிகிரி பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இதில் கம்பேரிட்டிவ் அப்படின்னா ஒரு 2 பேரையோ இல்லை 3 பேரையோ கம்பேர் பண்ணுற மாதிரி. இங்கே வந்து 2 கேர்ள்ஸை கம்பேர் பண்ணி ஷக்கீபாவை சொல்கிறாங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக இருக்குது. நான் கம்பேரிட்டிவ் டிகிரியாக மாற்றணும்னா ஸ்மாலர். ஓகேங்களா? அண்ட் ஷக்கீபா அப்படிங்கிற ஒருத்தரை 2 பேர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ ஏக்கு பதிலாக த. ஸோ அந்த ஒரு பர்சன், பர்டிகுலர் பர்சன், ஒரு டெஃபினைட் ஆர்டிக்கலில் தான் நான் பயன்படுத்தணும். Shakiba is the smaller of the 2 girls. ஏன்னா இங்கேயும் பாருங்க the particular 2 girls. அதனால தான் நான் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறேன். அடுத்து Rashi has not eaten everything from yesterday. Something for nothing along anything since no improvement. ஸோ அவன் எதுவுமே சாப்பிடல. நேத்துல இருந்து ரஷி அப்படிங்கிற ஒரு பர்சன் எதுவுமே சாப்பிடல. எதுவுமே அப்படிங்கிறது மீனிங் எவ்ரி திங் வருமா? எவ்ரி திங்னா எல்லாமே. அப்போ சம்திங் வருமா? எதுவுமே சாப்பிடலன்னு தானே வருது. சம்திங்னா கொஞ்சம் அமௌண்ட். நத்திங் அலாங் வருது. அலாங் கிடையாது. அண்ட் எனி திங் எனக்கு கரெக்டாக இருக்குது. எனி திங் சின்ஸ் எஸ்டர்டே. ஏன்னா நேத்துல இருந்து அந்த இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நேத்துல இருந்தே அவன் சாப்பிடல. சின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம்ல இருந்து இது வரைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். ஸோ எனிதிங் சின்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டான ஆப்ஷன். ஃபார் த பாஸ்ட் 6 months she is searching for a job. has searching, has been searching, had been searching, no improvement. is searching அப்படிங்கிறது எனக்கு சென்டென்ஸ் பார்த்தோம்னா, ஸோ சென்டென்ஸ் இந்த இடம் ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம்னா பாஸ்ட் 6 months, அதாவது கடந்த 6 மாதமாக அவன் வேலைக்காக தேடுறான் அப்படிங்கிறது அது. அப்போ பாஸ்ட் கண்டினியூஸுங்களா? ஸோ எனக்கு சென்டென்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இல்லாமல் பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்கணும்.
ஸோ பாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சர்ச்சிங் அப்படிங்கிறது ஓகே, ஏன்னா கண்டினியூஸ் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால ஐஎன்ஜி வரணும், சர்ச்சிங் ஓகே. ஈஸ்க்கு பதிலாக நான் பாஸ்ட்ல போட்டோம்னா ஹாஸ் பீன். For the past 6 months, she has been searching for a job. The detective searched the house from top to bottom, but find any sign of a stolen goods. While finding no sign, but found no sign, despite found any sign, no improvement. ஸோ ஒரு வீட்டில் டிடெக்டிவ்ஸ் வந்து சர்ச் பண்ணுறாங்க, டாப் டு பாட்டம் என்டையராக சர்ச் பண்ணுறாங்க, பட் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறது. திருட்டு போன பொருட்கள் எதுவுமே கிடைக்கல. அப்போ இது வந்து எனக்கு ப்ரெசண்ட்டில் இருக்கா பாஸ்டில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது பாஸ்டில் இருக்குது, எனக்கு இங்கே ஃபைண்ட் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் ஃபவுண்டு. ஓகேங்களா. அண்ட் எனி அப்படிங்கிறது, எனினா கொஞ்சமாவது, எனி திங் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக இல்லைங்கிறது வேற, பட் அந்த இடத்துல நான் நோ அப்படின்னு பயன்படுத்துறது வேறையா இருக்கும். அப்போ ஃபவுண்ட் நோ சைன், ஏன்னா எதுவுமே அவங்க கண்டுபிடிக்கல, பட் ஃபவுண்ட் நோ சைன் ஆஃப் தி ஸ்டோலன் குட்ஸ். சுரேஷ் thought of a splendid idea to celebrate his parents' anniversary. Thought of a, இதுக்கு பதிலா thought at the, think about a, thought of, no improvement. ஸோ சுரேஷ்க்கு பேரண்ட்ஸ் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுங்கிற ஒரு ஸ்ப்ளெண்டிட்னா ஒரு சூப்பர் ஐடியா, ஓகேங்களா, ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஐடியா தோணிருக்கு. ஸோ இப்போ தாட் அப்படிங்கிறது பாஸ்டில் இருக்குது, அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு அப்படிங்கிற மீனிங். ஸோ அப்போ எனக்கு இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ தாட் ஆஃப் ஏ ஸ்ப்ளெண்டிட் ஐடியா, ஆர்டிக்கல் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஸோ அதனால் இது எனக்கு நோ இம்ப்ரூவ்மெண்ட். சுரேஷ் thought of a splendid idea to celebrate his parents' anniversary. The trainee handed a copy of his appointment letter to the HR head. Hand over the copy, handed of a copy, handed over a copy, no improvement. So HR கிட்ட ட்ரெயினியா வந்த ஒரு பர்சன் அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வரும்போது ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட நம்ம கொடுக்குறோம்னா அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ இல்லை ஒரு சிக்னேஷன் ஆர்டரோ, நம்ம ஒரு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நாம் அந்த பொருளை திருப்பி கொடுத்துட்றோம். ஐ ஹேண்ட் ஓவர் த மணி அப்படின்னு. ஸோ திருப்பி கொடுக்கறது ஹேண்ட் ஓவர் அப்படிங்கிற நான் ஃப்ரேஸாக பயன்படுத்தலாம். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஹேண்ட் ஓவர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அண்ட் எனக்கு இந்த இன்சிடென்ட் பாஸ்டில் நடந்திருக்கு. ஸோ பாஸ்ட் அப்படின்னு வரும்போது ஹேண்டட் ஓவர், ஓகேங்களா, ஹேண்டட் ஓவர் ஏ காப்பி ஆஃப் இஸ் அப்பாயின்மெண்ட் லெட்டர் டு தி HR head. Despite spending 6 years in politics, he are still regarded by many as the new kid on the block. He is still regarding, he are still regarding, he is still regard, no improvement. He are still regard, are அப்படிங்கிறது வராது, பிகாஸ் எனக்கு இங்க ஒரு பர்சனை தான் மென்ஷன் பண்றாங்க. அப்ப இஸ், he is still regard, regard அப்படிங்கிறது நார்மலான ஒரு ப்ரெசென்ட்ல இருக்கு, பட் எனக்கு பாஸ்ட்ல இருக்கணும். ஏன்னா கடந்த 6 வருஷமா ஒரு பாலிடிக்ஸ்ல தான் இருக்காரு, ஆனாலுமே அந்த பர்சனை இன்னமும் ஒரு குழந்தையா தான் பார்க்குறாங்க. இன்னமும் ஒரு மெச்சூரிட்டியே ஆகாம ஒரு பாலிடிக்ஸ்குள்ள வராத ஒரு பர்சனை தான் பார்க்குறாங்க. அப்படின்னா he is still regarded, regarded by many as the new kid on the block. He is still regarded. The interview was broadcast on the same day he was sworn in as a president. Was broadcasted, broadcast, had broadcast, no improvement. Broadcast அப்படிங்கிறது வார்த்தை நம்ம பாஸ்ட் ஆகட்டும், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் 3 டென்ஸ்லையுமே ப்ராட்காஸ்ட் தான், ஓகேங்களா. ப்ராட்காஸ்டட் அப்படின்னு நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஸோ அப்போ ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக இருக்குது.
அண்ட் ஆல்சோ இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து பாஸ்ட்ல தான் நடந்திருக்கு. he was one, ஸோ இங்கே பாஸ்ட்ல தான் இருக்கு, அப்போ இங்கேயும் பாஸ்ட், ஸோ அப்போ no improvement. The interview was broadcast on the same day he was sworn in as an president. Robert told me about his new job, which he is enjoying very much. While he enjoying that which he enjoyed, which he had enjoyed, no improvement. ஸோ இந்த he apostrophe s அப்படின்னு போட்டால் நம்ம மேக்ஸிமம் வந்து he is அப்படின்னு தான் படிப்போம். பட் சென்டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த எஸ் அப்படிங்கிறது he was, he has அப்படிங்கிறதா மாறும். இந்த சென்டென்ஸில் எனக்கு பாஸ்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் he was enjoying very much, அப்போ was அப்படிங்கிறதும் he is, he apostrophe sங்கிறது எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? no improvement, which he was enjoying very much. Clear? So in the he apostrophe s போட்டா is, was, has, it depends on the sentence. The fire spread through the building very quick, but fortunately nobody was injured. ஒரு பில்டிங்ல நெருப்பு சீக்கிரமாவே பரவுது, ஆனா லக்கிலி, ஃபார்ச்சுனேட்னா லக்கிலி அங்க யாருமே அதிர்ஷ்டவசமா அங்க யாருக்குமே அடிபடல. ஓகேங்களா? The spread through the building very quick. Quick அப்படிங்கிறது எனக்கு ஒரு adverb. ஸோ அப்போ இங்கே குயிக்லி, குயிக்கு பதிலாக குயிக்லி அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஸ்ப்ரெட் த்ரூ த பில்டிங் வெரி குயிக்லி, ஆப்ஷன் ஏ. I asked two pedestrians the way to the station and neither of them couldn't help me. ஸோ ரெண்டு நடந்து பேமெண்ட்டில் நடந்து போகிற ரெண்டு பேர்கிட்ட, இந்த பெடஸ்ட்ரியன்ஸ் அப்படின்னா நடந்து போயிட்டு இருக்க பர்சன் கிட்ட ரெண்டு பேர்கிட்ட விசாரிச்சானாமா, ஆனால் ரெண்டு பேருமே அவனுக்கு உதவி செய்யலை. ஓகேங்களா? நெய்தர், ஒரு சென்டென்ஸில் நம்ம நெய்தர் அப்படின்னு பயன்படுத்தும் போதே அது நெகட்டிவாக மாறிடுது. ஸோ ரெண்டு பேருமே கிடையாது அப்படிங்கிற மீனிங் தான் வருது. ஒருவேளை நான் எய்தர் அப்படின்னு போட்டால் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆர் செகண்ட் பர்சன், நெய்தர் அப்படின்னு போட்டோம்னா ரெண்டு பேருமே கிடையாதுங்கிற மீனிங். அப்போ இதுவே நெகட்டிவ்ல இருக்கும் போது இங்கே குட் நாட் அப்படிங்கிறது இன்னொரு நெகட்டிவ், இது ஒரு சூப்பர் ஃப்ளோவஸ் கண்டிஷன். ஸோ இதுவும் நெகட்டிவாக இருக்கனால இந்த நாட்டை நம்ம தூக்கிடுறோம். நெய்தர் ஆஃப் தெம் குட் ஹெல்ப் மீ, நெய்தர் ஆஃப் தெம் குட் ஹெல்ப் மீ. You can buy a plastic cover to put into your system computer if you are worried about dust. Put on to, put above, put over, no improvement. இது வந்து ஒரு phrase condition. ஸோ phrase அப்படின்னு பார்த்தோம்னா அந்த put into அப்படிங்கிறது உள்ளார போடுற மாதிரி கணக்கு. பட் கம்ப்யூட்டருக்கு மேலே ஒரு கவரை போடுறான், ஒரு தூசியாக அண்டுது அப்படிங்கிறதுக்காக கம்ப்யூட்டருக்கு மேலே கவர் போடுறதுனால மேலே அப்படின்னு வரும்போது புட் ஓவர். ஸோ அதை கவர் பண்ணுறான், அந்த சிஸ்டமே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறதுனால புட் ஓவர் அப்படிங்கிற ஃபேஸ் எனக்கான கரெக்டான ஆப்ஷன். ஷீ ஹாஸ் டிசைடட் ஆன் டு டூ எ சைனீஸ் லாங்குவேஜ் கோர்ஸ். ஃப்ரேஸ் ப்ரிப்போஷன்ஸ், ப்ரிப்போஷன் எரர், டிசைடட். ஸோ டிசைட், விஷ், வாண்ட், நீட், பிளான். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு ப்ரிப்போஷன் டூ தான் வரணும். அப்போ டூ அப்படிங்கிறது ஓகே எனக்கு வந்திருக்கு. அண்ட் தென் ஒரு விஷயத்தை அவன் டிசைட் பண்ணுறான், டிசைட் ஆன் டு டூ. ஸோ எதை செய்ய போகிறான்? சைனீஸ் லாங்குவேஜ் ஒரு கோர்ஸாக கற்றுக்க போகிறான். அப்போ டூ அப்படிங்கிற வேர்ப் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ டிசைட் ஆன் டு டூ எ சைனீஸ் லாங்குவேஜ் கோர்ஸ். It's fascinating to watch how a baby changes and develops over time. Changing and developing, change and develop, changed and developed, no improvement. ஸோ ஒரு குழந்தை வளர்றத பார்க்கறது, அது மாற்றம் அடைஞ்சு வளர்றத பார்க்கறது டைம் ரொம்ப அருமையான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ட்ரூத் வந்து எல்லாருக்குமே நடக்குது. ஒரு
யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி தான். பட் யூனிவர்சல் ட்ரூத்னு எடுத்துக்கோனா ஒரு ட்ரூத், அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வளரும். அதை வளர்றதை பார்க்கறது நல்ல ஒரு இதமான ஒரு உணர்வு தான். அதனால் சேஞ்சஸ் அண்ட் டெவலப்ஸ் ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஸோ இது எனக்கு இது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஒரு பேபி சேஞ்சஸ் அண்ட் டெவலப்ஸ் ஓவர் டைம் அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நோ இம்ப்ரூவ்மெண்ட். இஃப் ஐ வாஸ் யூ ஐ வுட் நாட் ரிசைன் த டாக்குமெண்ட். இஃப் ஐ வேர் யூ, இஃப் I have been you, if I had been you, no improvement. So if class condition statement. if class அப்படின்னு வரும்போது நான் உன்னோட இடத்துல இருந்திருந்தேன்னா நான் இதை பண்ணியிருக்க மாட்டேன், நான் இதை சைன் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது. அப்போ was அப்படிங்கிறதுக்கு பதிலாக were. if I were you I would not sign the document. if I were rich அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வேர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் வரும். நான் உன் இடத்துல இருந்தா, இல்லை நான் நீயா நான் உன் இடத்துல இருந்தா இந்த இதை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மீனிங் தானே. ஸோ அதனால வேர். ஹார்ட்லி ஹி ஹேட் என்டர் த ஸ்டேஷன் வென் த ட்ரெயின் விசில்ட். ஹார்ட்லி ஹி என்டர்ட். ஹி ஹார்ட்லி ஹேட் entered. Hardly had he entered, no improvement. Hardly அப்படிங்கிறதுக்கு மீனிங்கே பார்த்தோம்னா கடைசி நிமிஷத்தில், இது லாஸ்ட் டைம், கொஞ்சம் தான் இருக்கு அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? அப்போ ஹார்ட்லி he had வருமா இல்லை அந்த சப்ஜெக்ட். ஓகேங்களா? சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எனக்கு ஹார்ட்லி அப்படிங்கிற பயன்படுத்தும் போது ஃபார்ம் சப்ஜெக்ட் எனக்கு verb பக்கத்தில் தான் வரணும். ஓகேங்களா? அப்போ ஹார்ட்லி had he entered, இதுதான் எனக்கான கரெக்டான சென்டென்ஸாக இருக்கும். ஏன்னா ஹார்ட்லி அப்படிங்கிறத நான் பயன்படுத்தும் போது எனக்கான verb எங்கேயோ அது பக்கத்தில் தான் எனக்கு என்னோட சப்ஜெக்டை நான் பிளேஸ் பண்ணும். கிளியர்? இது மட்டும் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான கண்டிஷனும் கூட. ஹார்ட்லி அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வி. Hardly had he entered the station when the train whistled. One of the factor for her failure is the lack of concentration in studies. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒன் ஆஃப் த அப்படின்னு வரும்போது இங்கே ப்ளூரலில் தான் வரணும். ஸோ அதனால் ஃபேக்டர்ஸ். எஸ். ஸோ அதனால் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆப்ஷன் ஏ எனக்கான கரெக்டான ஆப்ஷன். Do you mind to lending me your umbrella? எனக்கு உன்னோட அம்ப்ரெல்லாவை கொடுக்கறனால, கொடையை கொடுக்கறனால உனக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா அப்படிங்கிற மீனிங். ஸோ அப்போ டூ யூ அப்படின்னு வரும்போதே ஒரு செயலை தான் குறிக்குது. இந்த இடத்துல மைண்ட் டு அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ஃப்ளோவர்ஸ். ஸோ அந்த டூ எடுத்துடலாம். Do you mind lending me your umbrella? ஸோ டூ தேவையில்லை. lending me your umbrella is enough. He does not tell lies, doesn't he? ஒரு question tag question, ஒரு question tag sentence. Didn't he, does he, isn't he, no improvement. சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற பார்த்தபோது ஆல்ரெடி இங்கே நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ இங்கே பாசிட்டிவில் தான் வரணும். அதனால் டஸ் நாட் ஹீக்கு பதிலாக டஸ் ஹீ. ஹீ டஸ் நாட் டெல் லைஸ், டஸ் ஹீ. ஹாவ் யூ எவ்ரி பீயிங் பை நியூயார்க். ரொம்ப சிம்பிளான கொஷனுங்க. எவர் பீன் டு, எவ்ரி பீயிங், அட், நெவர் பீன் வித். ஸோ இது வரைக்கும் நீ நியூயார்க் போயிருக்கியா அப்படிங்கிற மீனிங். எவ்ரி அப்படிங்கிறது வரவே வராது. எவர் பீயிங்க்கு பதிலாக பீன். எவர் பீன் டு நியூயார்க். ஸோ ஃபுல்லாகவே ராங் தான். எவர் பீன் டு நியூயார்க் இஸ் கரெக்ட். ஹாவ் யூ எவர் பீன் டு நியூயார்க். The banquet hall is being renovated recently. Is being renovated or being renovated, has been renovated, no improvement. So recently na pastல நடந்த ஒரு விஷயம். pastல இப்பதான் தற்போதுதான் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ முடிஞ்சிருச்சு அது. அப்போ எனக்கு is been வருமா இல்லை ஆர் வருமா? ஓகேங்களா? ஸோ சாரி ஆர் கூட பாஸ்ட்ல தானே வரணும். அப்போ பாஸ்ட்ல வரும்போது ஒரு பிளாங்கெட் ஹால், ஸோ ஹேஸ். அண்ட்
இப்போதான் முடிஞ்சது அப்படிங்கறனால நான் perfect tense யூஸ் பண்றேன் been. past அப்படிங்கும்போது renovated. renovate வராது, renovated. has been renovated recently. has been renovated recently. More than 60% of India's population live under the poverty line. Lives below the poverty line, lives by the poverty line, lives beside the poverty line, no improvement. இந்தியாவில் 60% மக்கள் பாவர்ட்டி லைன் வறுமைக்கு கீழே தான் இருக்காங்க அப்படிங்கிறது, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அப்போ இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்தியாவோட பாப்புலேஷன் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுறாங்க. அப்போ லீவ்ஸ்க்கு பதிலாக லீவ்ஸ், ஓகேங்களா, லீவ்ஸ் அண்டர் அப்படிங்கிறது கீழே, ஒரு பொருளுக்கு கீழே தான் அண்டர் அப்படிங்கிறத பயன்படுத்தும். அப்போ இந்த இடத்துல பாவர்ட்டி லைனுக்கு கீழே அப்படின்னா பிலோ தான் பயன்படுத்தணுமே தவிர அண்டர் எனக்கு வராது. ஓகேங்களா, அண்டர்னா டேபிளுக்கு கீழே. ஸோ டேபிளுக்கு கீழே நான் ஒளிஞ்சிருக்கேன்னா ஐ எம் ஹைடிங் அண்டர் த டேபிள் அப்படின்னு வரும். ஓகேங்களா, சாரி ஐ எம் ஹைடிங் பிலோ த டேபிள். ஓகே, அண்டர்னா பார்த்தோன்னா நம்ம ட்ரீக்கு கீழே, ஒரு மரத்துக்கு கீழே ரெஸ்ட் எடுக்கிறோம், ஐ எம் சிட்டிங் அண்டர் ஏ ட்ரீ அப்படின்னு பயன்படுத்தலாம். ஓகேங்களா, இங்கே வந்து பர்சன்ஸை மென்ஷன் பண்ணுறதுனால நான் அண்டருக்கு பதிலாக பிலோ அப்படிங்கிறத பயன்படுத்துகிறேன். ஸோ லீவ்ஸ் பிலோ த பாவர்ட்டி லைன். மை பேரண்ட்ஸ் போத் ஆர் டாக்டர்ஸ். போத் மை பேரண்ட்ஸ் ஆர் போத் மை பேரண்ட்ஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட். இந்த ரெண்டு பேர் தான் இங்கே சொல்கிறாங்க, அதனால இந்த போத்தை வந்து நான் முன்னாடி போடுறேன். போத் மை பேரண்ட்ஸ் ஆர் டாக்டர்ஸ், ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான். I had first gone to Srinagar with mine family in 1961. Along my family, with my family, along my family, no improvement. ஸோ நான் பாஸ்டில் இந்த சென்டென்ஸ் இருக்குது. பாஸ்டில் நான் ஒரே ஒரு தடவை ஸ்ரீநகருக்கு என்னோட ஃபேமிலியோட போயிட்டு வந்தேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு பொசசிவ்னு வருமா, மை வரும். ஓகேங்களா, மைன் அப்படிங்கிறது ஒரு பொசசிவ் கேஸ். ஸோ அப்போ மைனுக்கு பதிலாக வித் மை ஃபேமிலி in 1961. Sonia is learned to play the guitar these days. சோனியாங்கிறவங்க வந்து கிட்டாரை கற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்கள்லாம் வந்து கிட்டாரை கற்றுக்குறாங்க ப்ளே பண்ணுறதுக்கு. இஸ் லேர்னிங் டு ப்ளே, வாஸ் லேர்னிங் டு ப்ளே, இஸ் லேர்னிங் டு ப்ளே. ஸோ சென்டென்ஸ் எனக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு வேர்ப் ஃபார்ம் ஈஸ். ஓகே, கண்டினியூஸ்னா ஐஎன்ஜி வரணும். ஓகேங்களா, அப்போ லேர்னிங் டு ப்ளே த கிட்டார் தீஸ் டேஸ். ராஜேஷ் didn't know my address. Didn't know, don't know, didn't knew, no improvement. ஸோ ராஜேஷ்க்கு என்னோட அட்ரஸ் தெரியாது. ஓகேங்களா, அப்போ அது ப்ரெசன்ட். ஸோ டிடன்ட் அப்படிங்கிறது V1 ஃபார்மில் தான் இருக்குது, எனக்கு கரெக்டான சென்டென்ஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ ராஜேஷ் டிடன்ட் நோ மை அட்ரஸ் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டான ஃபார்ம். ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட். The two thieves divided the loot among themselves. With them, among them, between themselves, no improvement. ரெண்டு திருடங்க வந்து திருடுறாங்க, திருடின பொருளை அவங்களுக்குள்ளாவே பிரிச்சுக்கிறாங்க. இங்கே அமாங் அப்படின்னு வந்துச்சுன்னா ரெண்டுக்கும் மேற்பட்ட, அதாவது 3 நபர்களுக்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய இடத்துல தான் நான் அமாங் பயன்படுத்த முடியும். 2 மெம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அங்கே பிட்வீன் தான் வரும். ஓகேங்களா, அப்போ அமாங்க்கு பதிலாக பிட்வீன் themselves. The two thieves divided the loot between themselves. I don't remember exactly when did I go to Simla last year. When I was going, when I went, when I go, no improvement. நான் லாஸ்ட் இயர் சிம்லாக்கு எப்போ போனேன், அதாவது இந்த போனது ஓகே, பட் எப்போ போனேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ when did I go?
கோ அப்படிங்கிறது எனக்கு ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது, அதை நான் பாஸ்ட்டுக்கு மாற்றணும். அப்போ கோ அப்படின்னு வரும்போது வெண்ட், பாஸ்டில் வெண்ட் நான் பயன்படுத்தணும். ஸோ ஆப்ஷனில் பார்த்தோம்னா வெண்ட் அப்படிங்கிறது எனக்கு பியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ when I went to Simla last year. கிளியர்? ஓகேங்களா? I don't remember exactly when I went to Simla last year. The child smiled on her mother. He smiling over, smiled at no improvement. அம்மாவை பார்த்து குழந்தை சிரிக்குது. ஸ்மைல் ஆன் அப்படின்னு வர்றது எனக்கு ப்ரிப்போசிஷன் எரர். ஸோ ஒருத்தங்களை பார்த்து சிரிக்கிறோம் அப்படின்னா ஸ்மைல் அட் நான் பயன்படுத்தணும். இங்கே எனக்கு சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கு. ஸோ அதனால ஸ்மைல்ஸ் அட். த சைல்டு ஸ்மைல்ஸ் அட் ஹர் மதர். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.